இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கு ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கலாம். சூரியன் வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி. அப்போ காலபுருஷ தத்துவப்படி, காலச்சக்கர தத்துவப்படி சூரியன் 5ஆம் அதிபதி போய் 3ஆம் இடத்தில் இருந்தால், அப்போ இவர்களுக்கு வந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடம் சூரியன் வந்து பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ பூர்வீக சொத்துத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க இவங்க. 5 குடைவன் போய் 3ல் இருந்தால் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் வாழக்கூடிய நிலை இவர்களுக்கு ஏற்படும். பூர்வீகத்தை விட்டு இடம் மாறக்கூடிய நிலை ஏற்படும். அதே மாதிரி 3 வயசுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனை மாற்றங்கள் உண்டு. விளையாட்டில் ஆர்வமுள்ள ஜாதகம் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு 3 வயதுக்கு மேல் அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு. அதே மாதிரி 30 வயதுக்கு மேல் ஜாதகருக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. இவர்களுக்கு கலைத்துறையில் நாட்டம் இருக்கும், விளையாட்டுத்துறையில் நிறைய ஆர்வம் இருக்கும். 3ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு அவருடைய தந்தை அரசு பணி செய்யக்கூடியதாக இருக்காரு, இல்லாட்டி குலத்தொழில் அந்த தந்தை செய்யக்கூடிய வாரிசு தொழிலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இவர்களுக்கு இயற்கையிலேயே மருத்துவ குணம் உண்டு 3ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு. இந்த 3ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு போகம் சொல்லக்கூடிய அந்த காமத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆனால் அதில் அவங்களுக்கு திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. சூரியன் இருந்தாலே அங்கே வீரிய குறை உண்டு. அதே மாதிரி சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு 3ஆம் இடம் ஒரு பாதிப்பை கொடுக்கும். அப்போ 3ல் சூரியன் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடம் பாதிப்பை தரும். அவர்களுக்கு புத்திர தோஷம் கட்டாயம் உண்டு. 3ல் சூரியன் ஆன்மீக நாட்டம், நல்ல ஒரு புகழான வாழ்க்கை, சகோதரனுக்கு நல்ல வளர்ச்சி வெற்றி வாழ்க்கையில் உண்டு. இளைய சகோதரன் வாழ்க்கையில் நல்ல புகழோடு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 3ல் சூரியன் ஆன்மீக நாட்டம், புகழான வாழ்க்கை, ஆனால் திருமணத்துக்கு முன் ஒரு உறவு கட்டாயம் உண்டு.